ஜெய் சீதாராம். ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம். நவராத்திரி மகோத்சவம் 7ஆம் திருநாள். சிவதனுர்பங்கம். ஜனக மகாராஜாவின் புரிக்கு ராமபிரான் இளையபெருமாள் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரருடன் சென்றவுடன் அரண்மனையில் ஸ்வயம்பரம் வைத்துள்ளார். சிவதனுசு எனப்படும் ஒரு மகத்தான வில்லை ஜனக மகாராஜா சிவதனுசாக வைத்துள்ளார். அதை எடுத்து நான் ஏற்றுபவர்களுக்கு தன்னுடைய மகள் சீதையை திருமணம் முடித்துக் கொடுப்பதாக ஜனகன் ஏற்பாடு செய்துள்ளார். அநேக விதமான மகாராஜாக்கள் வந்திருந்து அந்த சிறுதனுசை எடுத்து நான் ஏற்ற முயற்சித்தனர். யாவராலும் முடியவில்லை. விஸ்வாமித்திரர் பஷ்யராம தனு பஷ்ய என்று குழந்தாய் ராமா தனுசை பார் என்று கூறினார். ராமன் சென்று தனுசை கையில் எடுத்தவுடன் கீழ் திருவடியில் ஒரு தனுசின் முனையும் மேல் திருவடி மேல் பக்கம் ஒரு தனுசின் இதுவும் உள்ளது. ராமன் தனுசை நான் ஏற்ற சென்றவுடன் இற்றது கேட்டனர் எடுத்தது கண்டனர் என்று அடுத்த நொடியில் சிவதனுசு பங்கமாகி அதை நான் ஏற்றுவதற்கு முன்பேகவே முறிந்து விட்டது. சீதாதேவி ரெடியாக மாலையை வைத்துள்ளார். ராமன் கல்யாணம் என்பது இப்பொழுது கிடையாது. அப்பா அம்மாக்களின் உத்தரவை பெற்றுக்கொண்டு கல்யாணம் செய்வதாக கூறி பிறகு ஜனக மகாராஜா தசரதனுக்கு ஆட்களை அனுப்பி சீதா கல்யாணம் நடைபெற்றதாக வால்மீகி ராமாயணத்தில் உள்ளதாக இன்றைய திருக்கோலம் சிவதனுர்பங்கம். ஜெய் சீதாராம்.